வகையில எழுதி கொடுத்தாங்க. இனி மக்காவில் நீ ஃபத்வா கொடுக்கலாம். எங்க ஹரம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வில்லேஜ்ல அல்ல, இஸ்லாமிய லோகம் முழுக்க எங்க முத்தவஜ்ஜு செய்தோ அந்த பைத்துல்லாஹ்ல ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்துக்கிட்டு மாஷாஅல்லாஹ் என்ன இனி நீங்க ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லா கமாலியத்தும் வந்திருக்குன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் எழுதி கொடுத்தாங்க. எத்தனை வயசு? 15 வயசு. இங்க சில பிள்ளைக்கு என்ன 15 வயசுல குர்ஆனே ஓத முடியாம இருக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ் காப்பாத்தும். மாஷாஅல்லாஹ் என்ன இங்க 15 வயசுல இவ்வளவு பெரிய ஃபகீஹான இமாம் அவர்கள் அதுக்கு பிறகுதான் உம்மாட்ட போய் சொன்னாங்க, உம்மா இத மாதிரி ஹரம்ல இருக்கிற முஃப்தியுல் ஆலம் எனக்கு ஃபத்வா கொடுக்கறதுக்கான இஜாசத் கொடுத்துட்டாங்க. உம்மா சொன்னாங்க, அல்ல நானா, அவங்க ஒரு பெருந்தன்மையில சொல்லியிருக்கிறான், நீ போய் என்ன இமாம் மாலிக்கை போய் சந்திக்கணும், மாலிக் இமாம்கிட்ட படிக்கணும் நீ. மாஷா அல்லாஹ். சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாருர் ரஹ்மத்தான மதீனா முனவரால பிறந்த இமாம் அவங்க. மாஷா அல்லாஹ் முஸ்தஹித் முத்லக். அவங்கள போய் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் ஷரீஃபை ஜியாரத் செய்யணும், மாலிக் இமாம்கிட்ட போய் நீங்க காதிமா. நம்ம என்ன சொல்லுவோம், போதும் படிச்சு கழிச்சதுனா எங்கேயாவது வேலைக்கு போய் வெட்டிக்கு போகணும்னு சொல்லி நம்ம கான்செப்ட் அப்படி போவோம். அந்த தாய் இதெல்லாம் ஷாஃபிமா பெரிய கோடீஸ்வரன் இல்ல, ரொம்ப சிம்பிள் லைஃப் தான். மாலிகிமா பெரிய கோடீஸ்வரன், ஹனஃபிமா பெரிய கோடீஸ்வரன், ஷாஃபிமா ஒரு கட்டத்தில் என்ன அவங்க அம்மா வந்து வீட்டை அடமான வச்சு பிள்ளைக்கு படிக்க அனுப்பினாங்க. மாஸ்டர் அந்த காலத்தில் மாஷா அல்லாஹ் 15 வயசுல இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு மக்கா முகர்ரமாக்கு உம்மா அனுப்பும்போது என்ன ஒரு கழுதையை கூட வாடகைக்கு பிடிச்சி அதுக்கு மேல அனுப்புறதுக்கு வசதி இல்லை, துஆ சொல்லி நடந்து போன்ட்டாங்க. மாஷா அதுக்கு தாங்க சொல்றது மதுஹப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாஷா ஒவ்வொரு முஜ்தஹிதீன்களும் அவர்கள் செஞ்ச சுஹுது மாதிரி அவங்களோட வாழ்வியல்ல உள்ள ஒரு செகண்டுக்கு கூட நம்முடைய ஹயாத் முழுக்க ஈக்குவலாக, நம்ம ஹயாத் முழுக்க வச்சாலும் கூட அவர்கள் முபாரக்கான ஹயாத்து தையிபால ஒரு செகண்டுக்கு கூட ஈக்குவலாக. அபிமாம் சொல்றாங்க, உம்மாட இஜாசத்தோட மதீனா ஷரீஃபுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியாக்கு ஜியாரத்துக்கு போறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃபை பார்க்க போறோம்ங்கற சந்தோஷம், குப்பத்த கதரா ஷரீஃபை காண போறோம்ங்கற சந்தோஷம். ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதீனத்து முனவ்வராவை நேசிச்சாங்களோ அந்த மதீனாக்குள்ள தாখিলা போறோம்ங்கற சந்தோஷம் இமாம் ஷாஃபிக்கு. அந்த மதீனா முனவ்வரால இருந்து மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால் அருள் செய்த திருமொழிகளை எல்லாம் இமாம் மாலிக் கிட்ட படிக்க போறோங்கிற மகத்தான சந்தோஷம். 8 நாள் பைவாக் நடக்கிறாங்க, 8 நாள் நடந்து போறாங்க. அந்த 8 நாள்ல 16 கதம் முடிச்சாங்க குர்ஆன் ஷரீஃப். மாஷா பைவாக் நடந்து போகும்போதே திலாவத்துல் குர்ஆன். மாஷா 8 நாள்ல 16 கதம். அப்போ ஒரு நாளைக்கு என்ன 2 கதம் முடிச்சிருக்கிறாங்க. மாஷா 16 கதம் முடிச்சு 8வது நாள் மதீனா ஷரீஃபுக்கு போற ஒரு காஃபிலா ஷாஃபிமா பார்த்துச்சு. பெரிய கூட்டம், நிறைய ஒட்டகம் போகுது. அதுல உள்ள ரைஸ் தலைவர் கூப்பிட்டார், தம்பி எங்க போறீங்க நீங்க? எல்லாம் சொல்லி காட்டாங்க. அப்படியா, எங்களோட வாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் ஜியாரத்துக்கு தான் போறோம் மதீனா ஷரீஃப். மாஷா கூட்டிட்டு வந்தாங்க மதீனா முனவ்வரா. மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வரால வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியாவை ஷாஃபி இமாம் கண்ட உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை பத்தி அதை பைத்தா படிக்கிறாங்க தீவான்ல. மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹதரத்துல் குதுஸியாவை ஷாஃபி இமாம் காணும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பேரின்ப காதலை ஷாஃபி இமாம் தன்னுடைய திருவாயால அதை வார்த்தைகளா வரிகளாக்கி நம்ம கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அதை படிக்கும் போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திரு பொற்பாத புஷ்பங்களே நம்முடைய கண்களுக்கு காட்சி அளிக்கிறது போல இருக்கும். இவ்வளவு பெரிய மலிக்கு ஷோரா இமாம் ஷாஃபி 16 வருஷம் மாலிக் இமாம் படிச்சாங்க. 16வது வருஷம் மாலிக் இமாம் வஃபாத் ஆயிட்டாங்க. இல்லாட்டி இன்னும் அங்கே இருப்பாங்க. மாலிக் இமாம் வஃபாத் ஆன பிறகு மடங்கி என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு வந்து உம்மாட்ட வந்து சேரும்போது உம்மா சொல்றாங்க, மகனே கூஃபால நுஅமான் இப்னு சாபித் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு பெரிய இமாம் இருந்தாங்க. அவங்களோட தலாமிதெல்லாம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. நான் அவங்களெல்லாம் அவங்க சம்பந்தமான விஷயங்கள் கபர்லாம் மெசேஜ்லாம் எனக்கு வந்துச்சு. பக்தாதுல ஹனஃபி இமாமுடைய ஸ்டூடெண்ட் தில்மீது முரீத் இருக்கிறாப்புல இமாம் முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி, அவங்கள்ட்ட போய் படிப்பு பக்தாதுக்கு வந்தாங்க. அங்க வந்து படிச்சாங்க. இப்படி மாஷால என்ன ஒரு இடத்துல உள்ள இல்ம கூட விஸ்மரண ஷாஃபி இமாம். அப்படி படிச்ச ஷாஃபி இமாமுடைய மதுஹப்ல ஒரு ஆடு 10 வருஷம் படிச்சுட்டு என்னமோ ஷாஃபி இமாமுடைய மதுஹர் மாதிரி அவரை பார்த்துக்கிட்டு நாம என்ன செய்யறோம், உஸ்தாத் சொல்லிட்டாருல, முஸ்லியார் சொல்லிட்டாருல, மௌலவி சொல்லிட்டாருல, அல்லாமா சொல்லிட்டாருல. இவர் படிச்சது 10 வருஷம் தான். ஷாஃபி இமாம் காலம்புறம் படிச்சுக்கிட்டே இருந்த அந்த ஷாஃபி இமாமுடைய தரஜால வச்சு நாம சாதாரண ஆளை பார்க்கிற மாதிரி போயிடுது. இது இல்முக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அதபு கேடு. இதை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஏன் பேசுறேன், ஜிக்ரே முஹம்மதுங்கிறதும் இஷ்கே முஹம்மதுங்கிறதும் ஒரே விஷயம். அது ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஜிக்ரே முஹம்மதியும் இஷ்கே முஹம்மதியும் ஒரே விஷயம். இஷ்கே முஹம்மது இஷ்கே இலாஹி ஒரே விஷயம். இஷ்கே முஹம்மது வேற, இஷ்கே இலாஹி வேற இல்லை. இஷ்கே முஹம்மது வேற, இஷ்கே இலாஹி வேற யாரை பிரிச்சானோ அவன் கல்புல நிஃபாக் இருக்குதுன்னு அர்த்தம். நிஃபாக் உள்ளவங்க என்ன செய்வான், இஷ்கே முஹம்மது வேற, இஷ்கே இலாஹி வேற தனியா பிரிப்பான். அப்ப இஷ்கே முஹம்மது வேற, இஷ்கே இலாஹி வேற இல்லை. இஷ்கே முஹம்மது தான் இஷ்கே இலாஹி. அதுபோல ஜிக்ரே முஹம்மது தான் ஜிக்ரே இலாஹி. அப்படி நான் சொல்லல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பிஷாரத் செய்றான், மன் தக்கரக தக்கரனி, ஹபீபே தங்களுடைய திக்ர் என்னுடைய திக்ராக அல்லாஹ் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர் செய்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய திக்ராக அல்லாஹ் சொல்றான் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆள் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர்னா என்னங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர்னா என்ன? ஒரு ஆள் சொல்றாரு, தாடி வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர், அமாமத்து கட்டுறது ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர். இன்னும் சில பேர் இருக்கிறாரு, அந்த பொடி எப்படி இப்படியா இப்படியான்னு கூட மசாலாக்கள் இருக்குது. தாடி பொடி எப்படின்னு சொல்லு, கந்தூரா போடுறது ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர். அத ரசூலுல்லாஹ் திக்ர் அல்ல, ஒரு ஆள் சொல்றது எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி எதையே சொல்றாருன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? நாம எதையும் சொல்றமே தவிர அதை விளங்க மாட்டோம். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தீன் ரொம்ப இலகுவானது, சிம்பிளானது. அது விளங்கிக் கொள்ளாத வரையிலையும் அது ரொம்ப கஷ்டமானது. அப்ப திக்ரே ரசூலுங்கிறது எது? திக்ரே ரசூலுக்கு மானா என்ன? திக்ரே ரசூலுக்கு மானா என்ன? இன்னும் சில பேர் நிறைய மதுஜி எழுதி பாடுறதுதான்
மாஷா அல்லாஹ் மதுகு எழுதி பாடுறது திக்ரே ரசூல் தான். நீ ஒரு மதுகு எழுதி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ வந்துட்டு மதுகு செய்யறதை விட அல்லாஹ் எப்படி மதுகு செய்யறான்னு மாஷா அல்லாஹ் படிக்கும் போது அதுதான் அஃதல். மாஷா ஒரு பாட்டு எழுதுற பாட்டுக்காரர் பாட்டு எழுதுறாரு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அவுசாஃப்களை வர்ணிச்சு ஒரு மதுகு எழுதுறாரு. விசேஷமான விஷயம், நல்ல விஷயம், அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இது மாஷா அல்லாஹ் 1ஆம் கிளாஸ்ல போய் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி 1ஆம் கிளாஸ்ல போய் சேர்றது போல நம்ம எழுதுற பாட்டெல்லாம். நம்ம எழுதுற பாட்டு எது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போய் ஸ்கூல்ல போய் சேர்றது போல அல்லாஹ் தபாரக வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி இக்ராம் செய்யறாங்கறத படிக்கிறது. முதலாவது சூர் ஊதுறதுக்கு முன்னாடி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. முதலாவது சூர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுறதுக்கு முன்னாடி, சூர் சப்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் மாஷா அல்லாஹ் என்ன 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகளோடு வருவாங்க. எங்க? குப்பத்து ஹதரா ஷரீஃபுடைய முன்னாடி. மாஷா அல்லாஹ் எத்தனை மலக்கு? 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகளோடு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஷரீஃப்ல இருந்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் அழைச்சிட்டு வந்து நூறானியத்திலான புராக் நிக்கு ரெடியா தயாரா. மாஷா எங்க ஹஷ்ருக்கு வர்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவரால இருந்து குப்பத்து ஹதரா ஷரீஃபுடைய ஹதரத் ஷரீஃப்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால இருந்து ரௌதத்துல் முனவ்வர்ல இருந்து சஃபருல் கரீம் ஸ்டார்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி வர்றாங்க? மாஷா அல்லாஹ் ஜிப்ராயிலும் மீகாயிலும் காதிமைன் ஷரீஃபைனா வந்து 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகளும் பெரிய ஜமாத் வந்து மாஷா அல்லாஹ் நூறானியத்திலான புராக் வந்து மாஷா அல்லாஹ் புராக் மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து மாஷா அல்லாஹ் என்ன வர்றாங்க. மாஷருக்கு ஒரு மதுகு பாடுறார். கியாமத்துல உம்மத்தி உம்மத்தின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஞ்சி அழுது எதுக்கப்பா? அடே எதுக்கு அழுவ? அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன புராக அனுப்பி ஜிப்ரீலை மீகாயிலை காதிமா அனுப்பி 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகளை ஜமாத்தா குத்தாங்களை அனுப்பி புராக் மேல அல்லாஹ் கூப்பிடும் போது ஹபீப அவங்களோட முராதுக்கு அழுதா கேட்கணும். அந்த மத கேட்டவன கேட்கவர் இவரும் சேர்ந்து அழுவார். அவன் ஏன் அழுகுறான்னு அவனுக்கு தெரியாது, இவன் அழுவான்னு இவனுக்கு தெரியாது. இதல்ல இஷ்க். அதுக்கு தான் சொன்னேன், ஆஷிகீன்கள் யார் என்ன ஜாஹிலா இருக்க மாட்டாங்க. ஆஷிகீன்கள் ஜாஹிலா இருக்க மாட்டாங்க. யார் ஆஷிகீன்கள் நல்ல ஆக்கிலா இருப்பாங்க. எங்க ஆஷிக ரசூல்ல ஹஜ்ரத் உவைஸுல் கர்னியை மிஞ்சி யார் பாவ போகுது? உவைஸுல் கர்னியை விட பெரிய ஒரு ஆஷிக் யாராவது உண்டா? ஒரு போதும் கிடையாது. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரல் ஃபகர்ரம் மஜ்தவால்னா ஹதரத்துல் குதுஸியால ரசூலுல்லாஹ்வுடைய ஸாத் குதுஸியால இஷ்க் வச்சதுல பாஷால என்ன உவைஸுல் கர்னி
கர்ணியை போல யாரும் கிடையாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா உவைஸல் கர்ணியுடைய நாரசை விட தூசியா நம்மளை ஆக்கி வைக்கணும். ஆமீன் ஆமீன் ஆமீன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சாபிகூன் அபூல உள்ள சஹாபி, ஷரத்துல் முபஷரால உள்ள சஹாபி, குலஃபாய் ராஷிதீன் உள்ள சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது சாபிகூன் அபூல உள்ள சஹாபி மட்டுமல்ல, முதல்ல உம்முல் முஃமினீன் ஹதீஜா நாயகத்தோடு சேர்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடியே இஸ்லாம் கபூல் செஞ்சு ஈமான் கொண்டவங்க சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு. சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு ஈமான் கொண்டு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் சித்திக் ரலியல்லாஹு ஈமான் கொண்டாங்க. ஏன்னா சித்திக் ரலியல்லாஹு அப்ப மக்காவோட இல்ல, ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தார். அப்போ அலி கர்ரமல்லாஹு வஜஹு முதல் சஹாபி, அஷரத்துல் முபஷரா, குலஃபாய் ராஷிதீன், எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹி அஹ்லு பைத் அத்ஹார். உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அலி கர்ரமல்லாஹு கூப்பிட்டாங்க. 2 பேரும் போய் என்ன செய்யுங்க, யமன் நாட்டுல காரத்துங்கிற ஊர்ல ஃபுலான் இடத்துக்கு லொகேஷன்லாம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே ஒரு ஆள் உண்டு, அந்த நபர்கிட்ட போய் என்னோட சலாத்தை போய் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி சலாத்தை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது உங்க 2 பேருக்காக அவரை துஆ செய்ய சொல்லுங்க. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்காக, அலி கர்ரமல்லாஹு வஜஹு அவங்களுக்கே துஆ செய்ய. யார் உத்தரவு கொடுக்குறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது என் உம்மத்துக்காக அவரை துஆ செய்ய சொல்லுங்க. உம்மத்தை முகமது அத்தனை பேர் நம்ம மேலையும் உபயோகிக்கிறோட துஆ இருக்குது. மாஷா ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசார் முபாரக்கான பிறகு ரசூலுல்லாஹி உத்தரவுப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகம் சொன்னது மாதிரி யமனுக்கு வந்தாங்க, கருணுக்கு வந்தாங்க, லொகேஷன்ல ஆளை பார்த்துட்டாங்க, உவைஸல் கர்ணியை ரசூலுல்லாஹி ஸலாத்தை சொல்லிட்டாங்க. 2 பேருக்காக துஆ செய்ய சொல்லிட்டாங்க, உம்மத்துக்கு துஆ செய்ய சொல்லிட்டாங்க. விஷயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமானத் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க. 3 விஷயம் முடிஞ்சிருச்சு. உவைஸல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்கிட்டே கேட்டாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சலாம் சொல்ல சொன்னாங்கல்ல, எப்படி சொன்னாங்க? 2 பேர் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி கர்ரமல்லாஹு வஜஹு. உவைஸ் இப்னு ஆமிர் கொஞ்சம் கழிச்சு எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உவைஸ் இப்னு ஆமிர் சொன்னாங்க. என்ன உவைஸ்னு அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய லிசானுல் ஹக்ல என் பேரை சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான எச்சில உமிழ்நீர்ல நாயகத்துடைய முபாரக்கான நாவுல என் பேர் வந்துச்சு. எப்படி சொன்னாங்க? உவைஸ் இப்னு ஆமிர் அதையே மடக்கி 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 கேட்டாங்க. ரொம்ப நேரம் என்ன அதையே லஸ்ஸத்தான, அதையே எப்படி சொன்னாங்க என் பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மாஷா அல்லாஹ், என்ன அதையே லஸ்ஸத்தான. மாஷா ஆஷிக், மாஷா அல்லாஹ். யாரு இந்த மாஷா அல்லாஹ்? ஆஷிக், இஷ்குடைய நாலேஜுடைய மாஸ்டர் உவைஸல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு. இஷ்குடைய ஃபல்சஃபாவுடைய ஃபவுண்டர் உவைஸல் கர்ணி ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், என்ன எல்லாம் ரசிச்சிட்டு, ஆமா நீங்க 2 பேர் ரசூலுல்லாஹோட எவ்வளவு நாளா இருந்தீங்க?
அலி கர்ரமல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன சொல்லுங்க, ஸல்லல்லாஹு எப்படி நடப்பாங்க, எப்படி உட்காருவாங்க, எப்படி எழுந்திருப்பாங்க, எல்லாம் மணிக்கணக்கில் கேட்டாங்க. கொஞ்ச நேரம் இல்ல, மணிக்கணக்கில் பயான் ஓடும். யார் பயான் செய்யறா? சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மணிக்கணக்கில் எல்லாம் கேட்டுட்டு கடைசியா சொன்னாப்புல, இஸ்வாக்களே, நீங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவே இல்லைன்னு. நல்லா புரியணும், நல்லா புரியணும். இதுனா அலி கர்ரமல்லாஹ் துனியால பிறந்து முத கண்ணை முடிச்சு பார்த்தது ரசூலுல்லாஹி திருமுகத்தை தான். அவங்கள பார்த்து சொல்றாங்க, உவைஸுல் கர்னி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்க காணவே இல்லைன்றாங்க. மாஷா புரியுதா? மணிக்கணக்கில் பயான் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹுல்யத்து தய்யிபா பத்தி மாஷா அல்லாஹ் ஹுல்யா ஷரீஃப் எல்லாம் பயான் செஞ்சு கொடுக்குறாப்புல அலி கர்ரமல்லாஹு வஜஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் கேட்டுட்டு கடைசியா சொல்றாப்புல, நீங்க ரசூலுல்லாஹ்வை காணவே இல்லை. காணவே இல்லைன்னு சொல்றது யாரு? உவைஸுல் கர்னி, உவைஸ் இப்னு ஆமிர், ரயீசுல் உஷாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆஷிக்குகளுடைய ரயீஸ் சொல்றாப்புல, யாரை பார்த்து? அஹ்லு பைத் அத்ஹார், இன்னொரு கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரையும் பார்த்து. காணலன்னு சொல்றது என்ன? சாதாரணமான வார்த்தை இல்ல, அதுதான் சொன்ன. அது ஒரு ஃபல்சஃபா, இஷ்குடைய ஃபல்சஃபா. அந்த ஃபல்சஃபா இவங்கள்ட்ட இல்ல. அந்த ஃபல்சஃபா இவங்கள்ட்ட இல்ல, அந்த ஃபன் இவங்கள்ட்ட இல்ல, போனவங்கள்ட்ட. அது ஹாசிலாக்குறதுக்காக தான் ஸல்லல்லாஹு ரெண்டு பேரையும் அங்க அனுப்புறாங்க. புரியுதா? ஆஷிகீன்கள் யாரும் ஜாஹிரீன்கள் அல்ல. நல்ல மாஷா அல்லாஹ் ஸஹன் நஷீன் பண்ணுங்க, கல்ப நல்லா கன்ஃபார்ம்ல தஹகீக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா, பெரும்பாலும் ஜனங்க நினைக்கிறது, ஒரு ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு அப்படியே ஆடிட்டா பெரிய ஆசிக், பெரிய ஆசிக். குருதாவை என்ன அப்படியே வளைச்சு வளைச்சு ஓதுவார். எப்ப பாட்டு படிக்கிறதும் ஆட்டம் போடுறதும் இஷ்டம் அல்ல. இஸ்குடைய ஃபண்டை படிக்கணுமா? வா மாஷா அல்லாஹ் படிப்போம். இஸ்குடைய ஃபண்ட், இஸ்கே முஹம்மதுடைய ஃபண்ட் மாஷா அல்லாஹ் எங்க படிக்கணும்? சுல்தான் அவுலியா காஜா முஈனுத்தீன் சிஷ்தியுடைய தர்பார் ஆலியால படிக்கணும் மாஷா அல்லாஹ். खाजा कुतुबुद्दीन बख्तियार काकिட்ட படிக்கணும் மாஷா அல்லாஹ். பாபா ஃபரீதுத்தீன் கண்ட ஷக்கர்ட்ட படிக்கணும் மாஷா அல்லாஹ். महबूब इलाही खाजा निजामुद्दीन औलियाட்ட படிக்கணும். खाजा हुसामुद्दीन ட்ட படிக்கணும். खाजा नसीरुद्दीन ட்ட படிக்கணும். खाजा जलालुद्दीन ட்ட படிக்கணும் மாஷா அல்லாஹ். நீ சும்மா என்ன ஏதோ பாட்டு பாடி ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆட, அதல்ல இஸ்கு, அதல்ல இஸ்கு. இந்த குஸ்கா சாப்பாடு, குஸ்கா விட்டாங்க இல்ல. சென்னையில எல்லாம் குஸ்கா, மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா குஸ்கான்னு ஒரு சாப்பாடு உண்டு. பார்க்க பிரியாணி மாதிரி தெரியும், பிரியாணி கலர்ல இருக்கும், பிரியாணி அல்ல. அதுல மட்டனும் இருக்காது, பிரியாணி டேஸ்டும் இருக்காது, குஸ்கான்னு சொல்றது அந்த மாதிரி. ஆனா பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரி தெரியும். நீ இஷ்குனா என்னன்னு படிக்காம ஆட்டம் போடுறதுனா குஸ்கா, அது பிரியாணி அல்ல. புரியுதா? இஷ்கு மசாலா என்ன என்னன்னு தெரியாம, இஷ்குனா என்னன்னு தெரியாம. எங்க
உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆட்களை பார்த்து சொல்லல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் ஆகி போகும்போது சஹாபாக்கள்லாம் சைலண்டா போனாங்க. மற்ற சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அப்படி போகல. வாழை எடுத்து கழுத்துல தொங்க போட்டுக்கிட்டு காபத்துல்லா ஷரீஃப்ல போய் பகிரங்க ஏலான் பண்ணி, நான் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஹிஜ்ரத் ஆகி மதீனா ஷரீஃபுக்கு போறேன், யாராவது உமரை தடுத்து நிறுத்துறதுக்கு தைரியம் இருந்தால் வந்து சந்தி. ஆனா அழைப்பு கொடுத்துக்கிட்டு மாசால அவ்வளவு தைரியமா ஓப்பனா போனவங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை கண்டு சொல்றாங்க, உவைசுல் கர்னி நீங்க காணல அல்லாஹ்வுடைய ரசூல். புரியுதா? அப்ப சஹாபாக்கள் பார்த்தது மட்டுமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கண்டது மட்டுமல்ல, சஹாபாக்கள் காணாத ஒரு பகுதியும் உண்டு. காணாத ஒரு போலி போஷன் இருக்கும் போது அதுக்கான நாலேஜும் உண்டு, அதுக்கான இல்மும் உண்டு, அதுக்கான ஃபண்ட் உண்டு, அதுக்கான ஃபல்சஃபா உண்டு, அதுக்கான சிலபஸ் உண்டு. சூரியனை பார்த்துக்கிறோமா? சூரியனை பார்க்காதவர்கள் கை தூக்கு. எல்லாரும் சூரியனை கண்டிருப்போம். யாரு காணாம? சம்சம் சூரியனை எல்லாரும் கண்டிருக்கோம். எல்லாரும் கண்டிருக்கிறோம். சன்ரைஸ் ஆகும்போது பார்க்கிறோம், சன்செட் ஆகும்போது பார்க்கிறோம். இல்ல கடற்கரையில உட்காந்து பார்த்தா ஒரு இடத்துல பெரிய பால் மாதிரி தெரியுது. அந்த நேரத்தில் ஃப்ளை பண்ணும்போது பார்த்தா இன்னும் ரொம்ப ஏதோ பக்கத்தில் தெரியுற மாதிரி கூட தெரியும் சம்டைம்ஸ். மாஷா அல்லாஹ். எது இருந்தாலும் சூரியனை கண்டிருக்கிறோம். ஆனா கண்டமா இல்ல, கண்ட மாதிரி சூரியன்ல இருந்து அந்த ஒளி கதிர் வருதுல, வெளிச்சம் வருதுல, லைட்டிங் பண்ணுது, அது எந்த பக்கத்துல இருந்து வருது, எங்க இருந்து, சென்டர்ல இருந்து வருதா இல்ல ரைட் சைடு வருதா லெஃப்ட் சைடு வருதான்னு யாராவது ஒரு ஆள் பார்த்த ரைட் சைடு வருதுன்னு சொல்லுவானா? அதனால சூரியனை பார்க்கணும் அர்த்தமா? அந்த பார்த்தான் சூரியனை கண்டா ஆனா காணல. சூரியனை கண்டா ஆனா காணல. சூரியன் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அது அல்லாஹ் இடத்துல சுஜூது செய்யறதுக்காக அர்ஷுக்கு கீழே சுஜூது செய்யறதுக்கு அது அல்லாஹ்ட்ட உத்தரவு கேட்குது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல சுஜூது செய்யறதுக்கு அல்லாஹ்ட்ட அது இஜாசத் கேட்குது, அர்ஷுக்கு கீழே சுஜூது செய்யறதுக்கு. ஆனா அது அல்லாஹ் திருப்பி அனுப்புறான், நீ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு வான்னு சொல்லு. அது இன்னைக்கு போயிருக்குது, இப்ப போயிருக்குது இஜாசத்தை கேட்டு. அல்லாஹ் திருப்பி அனுப்புவான், ஃபஜர் ஆயிடும், நாளைக்கு வந்துடும். எங்க? அர்ஷுக்கு கீழே. நாம மட்டுமல்ல என்ன டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச கலீலிய கூட மாசால என்ன ஃபுல்லா பார்க்கல, ஒரு அளவு தான் அவனால பார்க்க முடிஞ்சு. டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச கலீலியோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்ன இந்த கேலக்சியை பார்க்கும்போது அவனுக்கு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அவனுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அந்த டைம்ல வேணா டயலாக், ஒரு இங்கிலீஷ் புக் உண்டு, டயலாக்ல கலீலியோ என்ன எப்படி இருந்துச்சுன்னு விவரிக்கிறான்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒவ்வொரு பிளானட்ஸ் அவன் கூட என்ன செய்யல, ஃபுல்லா காணல. பெரிய சயின்டிஸ்ட், அவருக்கு மேல ஐன்ஸ்டீன், இப்படி எத்தனை பேர் வரிசை சொல்லிட்டு போகலாம். வரிசையா மாஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போகலாம். மாஷா அல்லாஹ் இஸ்கே முகமதுடைய ஃபைசான்ட என்னோட முர்ஷிது முரப்பி சேகனார் மாஷா அல்லாஹ்னா அஸ்தாலேஜ் நல்லா படிச்சு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு கொடுத்துக்கிற பெரிய ஞாபகம். மாஷா அல்லாஹ்னா ஆனால் சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன். மாஷா அல்லாஹ் வான சாஸ்திரத்துல என்ன எவ்வளவு பெரிய கில்லாடி வந்தாலும் நான் ஒரு சுவால் கேட்டு அவன் ஜாலியாகிடும். காரணம் மாஷா அல்லாஹ் ஃபிக்ஹ் படிச்ச மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன இல்முல் ஃபலக் அல்ஹம்துலில்லாஹ் படிச்சேன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எத்தனை வகையான எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் பூர்ணமா பார்க்கல. எதை அர்ஷ் முஅல்லாக்கு கீழே போய் சுஜூது செய்யறதுக்கு அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளும் இஜாசத் கேட்கிற சூரியனை யாரும் இனி வரைக்கும் பார்க்கல. இஹ்வத்துல் ஈமான் அர்ஷ் முஅல்லா குல்ல நாலைன முஸ்தபா போயிட்டு வந்துச்சு. மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாலைன முஸ்தபா மாஷா அல்லாஹ் அர்ஷ் முஅல்லா குல்ல போனது. மாஷா அல்லாஹ் நாலைனுடைய ஷரஃப் அர்ஷுக்குள்ள இருந்தா கதமைன் ஷரீஃபைன் ஆலா மர்தபா எங்க இருக்கும். மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். நாலைன ஷரீஃபைன் மாஷா அல்லாஹ் அர்ஷுக்குள்ள வச்சு அல்லாஹ் பார்க்கும்போது கதமைன் ஷரீஃபைன் எங்க இருக்கும். மாஷா இந்த ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள யார் பூரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காண முடியும்? மாஷா யாரு காண முடியும்? எப்படி மாஷா அல்லாஹ் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாலியத்துல் கரீம் சங்கையான அந்த ஜமாலியத்து தொழிச்சுக்கிட்டு இருக்கும். மாஷா பார்த்துக்கிட்டே வருவாங்க சஹாபாக்கள். கிட்ட வந்தோன்னு காணுவாங்க. மாஷா அல்லாஹ் காண்ற மாதிரி இருக்கும். மாஷா அல்லாஹ் காண்ற மாதிரி இருக்கும். மாஷா அல்லாஹ் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்தபியத்தான ஸாத்த குதுஸியால சங்கையான ஒரு பாகத்தை பார்த்தா உவைசுல் கருணி மறுபாகத்தை பார்த்துட்டு இருக்கிறது. ஆஷிக்கு மாஷூக் இடையில ஏது ஹிஜாப்? ஆஷிக்கு மாஷூக் இடையில ஏது ஹிஜாப்? ஏது ஸ்கிரீன்? இல்ல இல்ல ஸ்கிரீன் இல்ல. ஹிஜாபே கிடையாது. அப்ப மாஷா அல்லாஹ் என்னங்க ஜிக்ரே முஸ்தஃபாங்கிறது, ஜிக்ரே ரசூல்ங்கிறது, இஷ்கே முஹம்மதை விட்டேன்னா வேறையானது அல்ல. ரெண்டுக்கு ஃபர்க் இல்ல. இஷ்கே முஹம்மதி தான் ஜிக்ரே முஹம்மதி. அதுதான் ஜிக்ரே இலாஹி, அதுதான் இஷ்கே இலாஹி. அது என்ன சும்மா சாதாரணமா ஒரு ஆளு ஒரு பாட்டை கேட்ட உடனே அப்படியே ஆடுறது அதான் இல்ல. அது ஒரு கைஃபியா, அது ஒரு கைஃபியா. அது ஒரு கைஃபியா. எனக்கு அப்படி நிறைய பேர் பார்க்குறாங்க. பாட்டு பாடுறவங்க என்ன பெரிய ஆசை, எவ்வளோ பெரிய ஆசை. பாட்டுக்கும் இஷ்டுக்கும் நிறைய தாழ்வுக்கு இருக்கு. பாட்டுக்கும் இஷ்டுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அல்லாமா
புர்ஹானுத்தீன். புர்ஹானுத்தீன்ங்கிறது அவனோட லகபு, சொந்த பேரு முகமது தான். அதாவது முஹம்மது இப்னு 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 அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. சொன்னல முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு. இந்த முஹம்மது யாரு? மௌலானா ரூமி பேரு முகம்மது, அவங்க வாப்பா பேரு முகம்மது, வாப்பாட வாப்பா பேரு முகம்மது, அவனோட அப்பா பேரு முகம்மது, எல்லாரும் பேரும் முகம்மது தான். முகம்மது இப்னு முகம்மது இப்னு முகம்மது இப்னு. ஷாஃபி இமாம் பேரு முகம்மது. ஷாஃபி இமாமுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, 2 பேரு முகம்மது முகம்மது. ஷாஃபி இமாமுக்கு அவங்க பேரு முகம்மது, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி. ஷாஃபி இமாமுக்கு மொத்தம் 4 மக்கள், 2 ஆண் மக்கள் 2 பெண் மக்கள். 2 ஆம்பளை பிள்ளைக்கு பேரு முஹம்மது முஹம்மது, பெண் மக்களுக்கு ஃபாத்திமா ஜைனப். ஷாஃபி இமாமுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு பேர் வச்சுட்டு இமாம் ஷாஃபி வரும்போது சலாமிதெல்லாம் கேட்குவாங்க, செய்தி என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளை பேர் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாட்ட உள்ள அஸ்மாக்கள்லயே அவனுக்கு எது ரொம்ப ரொம்ப இஷ்டமோ அதுதான் எனக்கு இஷ்டம், அதுதான் என் பிள்ளைக்கு பேர் முஹம்மது. அல்லாஹ்ட்ட உள்ள அஸ்மாக்கள்ல எல்லாம் அவனுக்கு ரொம்ப எது இஷ்டமோ அதுதான் எனக்கு இஷ்டம். மாஷா அல்லாஹ் அந்த பேரை பிள்ளைக்கு விட்ட முஹம்மது. அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் மௌலானா ரூமி பேரு ஜலாலுத்தீன். ஜலாலுத்தீன் வந்து லகபு. அம்மா அப்பா வச்ச பேரு, சொந்த பேரு முகம்மது, அவங்க பாப்பா பேரு முகம்மது, அவங்களுக்கு பட்ட பேரு புர்ஹானுத்தீன். பெரிய முஹத்திஸ், ஹனஃபி மதஹபுடைய பெரிய ஃபகீஹ். மாஷா கால முழுக்க குர்ஆனும் ஹதீஸும் ஃபிக்ஹும் ஹனஃபி மஸ்லக் கிதாப் தர்ஸ் நடத்துறவங்க. மௌலானா ரூமியுடைய தலாபின்கள் மட்டும் ஏறத்தாழ மாசால 40,000 பேருக்கு மேல். அந்த காலத்துல 40,000 பேருக்கு மேல். பெரிய செல்வம், பெரிய கோடீஸ்வரர். அது வரைக்கும் ஒரு, அதாவது இஷ்குக்கும் பாட்டுக்கும் தொடர்பு உண்டுங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்றோம். அவங்க பெரிய ஃபகீஹா இருந்து ஹனஃபி மذஹபுடைய சட்டங்களும் குர்ஆனுடைய தஃப்சீரும் ஹதீஸும் பாடம் நடத்தும் போது ஒரு பாட்டு பாடல. எப்போ ஃபானிஃபி ரசூல் ஆஷிக் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஜா ஷம்ஸ் தப்ரீஸ் நிஸ்பத் ஏற்பட்டுச்சோ பாட்டு தானா போகிடுச்சு. வருஷ கணக்கில் என்ன அல்லாஹ் மொத்தம் தஹரா இருக்கும்போது பாட்டு வரல. அரபியில ஃபார்சில மாஷா அல்லாஹ் பெரிய ஓஷன் நம்மளோட நாலேஜ். எப்போ ஆஷிக் ஷம்ஸ் தப்ரீஸுடைய சுஹபத்தாவி இஷ்குடைய மஷ்ரூபாத்தை எப்போ ஷம்ஸ் தப்ரீஸ் குடிச்சாங்களோ பாட்டு வருது. हरगिज़ न शुद मौलाए रूम ता गुलाम शम्स तब्रेज़ी शुद. हरगिज़ न शुद मौलाए. எல்லாரும் என்ன பெரிய மௌலானா பெரிய மௌலானா பெரிய அல்லாமா பெரிய ஆலிம் அப்படின்னு ரோம் நாட்டு மக்கள் முழுக்க, அப்ப ரோம் ராஜ்யம் ரோம் கிங்டம் வேர்ல்டு ஃபுல்லா இருந்துச்சு வியாபித்து. ரோம் நாடு மக்கள் முழுக்க என்ன பெரிய அல்லாமா அல்லாமாங்கிறாங்க. அல்லாஹ் எப்போ ஷம்ஸ் தப்ரீஸுடைய கதம் முபாரக் நான் குர்பான் ஆனனோ அப்பதான் நான் யார் மாஷா அல்லாஹ் ஷம்ஸ் தப்ரீஸ காண முன்னாடி நான் மௌலானா ரூம்
இப்ப மாசாலா மௌலாய ரூம் மாசாலா ஹர்கிஸ் நஷுத் மௌலாய ரூம் தாகுலாம் ஷம்ஸ் தப்ரீஸ் இஷ்க். அப்ப இஷ்குக்கும் பாட்டுக்கும் நிறைய தாழ்வுக்கு இருக்குது. அது எப்படி பாட்டுமா? அது இஷ்கிலிருந்து வரணும் பாட்டு. மாஷாஅல்லா, இஷ்கிலிருந்து பாட்டு வரணும். புரியுதா? ஏன் சொல்ல வர? இஷ்குனா என்னாலும் மாலும் ஆக்காத